பொன்னேரி வேலம்மாள் தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வேலம்மாள் தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் தினம் வேலம்மாள் தொழில்நுட்ப கல்லூரியில் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது. முதல்வர் முனைவர் என் பாலாஜி தலைமை விருந்தினர்களையும் முதலாம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களையும் அன்புடன் வரவேற்று கல்லூரி ஆண்டறிக்கையினை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் ஆலோசகர்களான கே ரசாக் மற்றும் எம் வாசு ஆகியோர் தங்களுடைய தலைமையுரை மற்றும் சிறப்புரையில் மாணவர்கள் மிகுந்த ஒழுக்கத்துடன் இருந்து அவர்களின் பெற்றோர்களுக்கு நற்பெயர் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் மேலும் மாணவர்கள் தங்களின் ஆசிரியர்களின் பேச்சுக்களை கேட்டு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். முக்கிய விருந்தினர்களில் ஒருவரான கிருஷ்ண பாலகுருகாந்தன் உரையாற்றுகையில், மாணவர்கள் கல்வி கற்று தங்களை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய அணுகுமுறையினை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். மேலும் மாணவர்கள் தற்கால தொழில்நுட்ப முன்னேற்றங்களை அறிந்து கொண்டு தங்களின் திறமைகளையும் அறிவினையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரான சிறந்த பேச்சாளர் மற்றும் ஜோகோவில் மனித வளத்துறை தலைவரான சார்லஸ் காட்வின் மாணவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், நல்வழியை விட்டு பாதை மாறி சென்றுவிடக்கூடாது என்பதை அனைவரும் அறியும் விதம் நகைச்சுவையுடன் உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து நிறுவன தலைவர் MV முத்துராமலிங்கம் அவர்களின் உதவித்தொகையாக 32,50,000 ரூபாய் அண்ணா பல்கலைக்கழக தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெற்ற 667 மாணவர்களுக்கு பரிசு தொகையாக வழங்கப்பட்டது. விழாவில் 100% வருகை பெற்ற மாணவர்களும் கௌரவிக்கப்பட்டனர். இதில் முனைவர் P. பாலமுருகன், துணை முதல்வர் முனைவர் S. சவுந்தரராஜன், வேலம்மாள் கல்விக் குழும தலைவர் MV முத்துராமலிங்கம், இயக்குனர் MVM சசிகுமார் மற்றும் வேலம்மாள் குளோபல் மருத்துவமனையின் இயக்குனர் S. சந்தோஷ்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்நிகழ்ச்சியினை முதல்வர், துணை முதல்வர், துறைத் தலைவர்கள் மற்றும் ஏனைய பேராசிரியர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர்.